நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி கொண்டிருக்கும். இந்த வீடியோவில் பென்ஷன் கணக்கீடு 15,000 ரூபாய் உயர்வு இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களுக்கு முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 15,000 ரூபாய் உயர்வு, எவ்வாறு பென்ஷன் கணக்கீடு செய்வதில் இந்த மாற்றங்கள் செய்யப்படும், இந்த மாற்றத்தின் மூலமாக கூடுதல் நன்மைகள் கிடைக்குமா, இது சார்ந்த அறிவிப்புகள் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா, இதற்கான பரிந்துரைகள், இதற்கான முன்மொழிவுகள் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா, இதற்கான கோரிக்கைகள் இதன் வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோல அப்படி டைரக்டா கிடைக்கும். மாத சம்பளம் பெறுவோருக்கு முக்கிய செய்தி. ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தில் 5 முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது. இனி 60 மாத சராசரி சம்பளத்தில் ஓய்வூதியம் கணக்கிடப்படும். அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 15,000 உயர்ந்துள்ளது. ஓய்வு பெறும் வயது 50 குறைக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்படும். நீங்கள் மாத சம்பளம் வாங்கும் ஊழியராக இருந்து உங்கள் சம்பளம் ஒவ்வொரு மாதமும் பிஎஃப்பிற்காக கழிக்கப்பட்டால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் 5 முக்கிய மாற்றங்களையும் செய்துள்ளது. அது எப்படி உங்கள் பென்ஷன் தொகையில் அதை பெறுவதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இனி பார்க்கலாம். ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் 5 முக்கிய மாற்றங்கள் செய்துள்ளது. முன்னதாக ஓய்வூதியங்கள் ஒரு ஊழியரின் கடைசி சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டன. இப்போது அவை கடந்த 60 மாதங்கள் அல்லது 5 ஆண்டுகளின் சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும். இது படிப்படியாக சம்பளம் அதிகரித்த ஊழியர்களுக்கு பயனளிக்கும். இந்த விதி செப்டம்பர் 1, 2014 முதல் அமலில் உள்ளது. ஆனால் ஒவ்வொரு ஊழியரும் சரியான ஓய்வூதியத்தை பெறுவதை உறுதி செய்ய இபிஎஃப்ஓ இப்போது செயல்முறையை எளிதாக்கியுள்ளது. முன்னதாக அதிகபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் 7,500 மட்டுமே இருந்தது. இபிஎஃப்ஓ இப்போது அதை மாதத்திற்கு 15,000 உயர்த்தியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த குறிப்பிடத்தக்க முடிவு எடுக்கப்பட்டது. ஓய்வூதிய வரம்பு காரணமாக அதிக சம்பளம் பெற்ற ஆனால் குறைந்த ஓய்வூதிய தொகையை பெற்ற ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இது நிவாரணமாக அளிக்கும். முன்னதாக ஓய்வூதியம் எடுப்பதற்கான குறைந்தபட்ச வயது 58 இருந்தது. ஆனால் இப்போது அது 50 குறைந்துள்ளது. இதன் பொருள் ஊழியர்கள் இப்போது 50 வயதிலிருந்தே ஓய்வூதியத்தை பெறத் தொடங்கலாம். இருப்பினும் அவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை முன்கூட்டியே திரும்ப பெற்றால் தொகை சற்று குறைக்கப்படலாம். இபிஎஃப்ஓ அதன் டிஜிட்டல் தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. இப்போது படிவம் தாக்கல் செய்தல், ஆவண பதிவேற்றம் மற்றும் ஒப்புதல் உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதிய கோரிக்கை செயல்முறைகளையும் இபிஎஃப்ஓ வலைதளம் அல்லது மொபைல் செயலி மூலம் முடிக்க முடியும். முன்பு ஓய்வூதிய கோரிக்கைகளை செயல்படுத்த பல மாதங்கள் ஆனது. இப்போது இந்த செயல்முறை சில வாரங்களுக்குள் முடிக்கப்படும். இபிஎஃப்ஓ ஓய்வூதிய பெயர்வு திறனை எளிமைப்படுத்தியுள்ளது. இப்போது ஒரு ஊழியர் வேலையை மாற்றினால் அவர்களின் முந்தைய சேவை தானாகவே புதிய பணியில் பதிவில் சேர்க்கப்படும். இந்த தகவல்கள், மாற்றங்கள், புதிய விதிமுறைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் வருகின்றவர்கள் கமெண்ட் செக்ஷன் பகுதியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் டைரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.